ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி போடலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ சில்க் த்ரெட்டில் நார்மலாக நம்ம செயின் போடுவோம் இல்லையா? ஸோ ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ அதுக்கு இப்போ வந்து நம்ம அதுக்கு பக்கத்துலேயே இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் எடுத்தீங்க இல்லையா? அதுக்கு மிடில் ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு அதுக்கு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் எடுக்கணும். அகைன் கீழே வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கு மிடில் ஒரு செயின், ஒரு லாக்கு, அதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கு மிடில் பொறுமையாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். பொறுமையாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கவனிங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு லோடிங் ஸ்டிச்சு தான். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு செயின், ஒரு லாக்கு, அதுக்கு சைடில் ஒரு செயின், ஒரு லாக்கு, ஒரு செயின், ஒரு லாக்கு, அதுக்கு சைடில் ஒரு செயின், அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ அகைன் நம்ம எண்டில் வந்து நாட் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். எப்படி போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முறை பார்க்கலாம். ஒரு செயின், ஒரு லாக்கு, 1 2 3 4 கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு செயின், ஒரு லாக்கு, அதுக்கு சைடில் வந்து ஒரு செயின், ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. அகைன் திருப்பியும் இப்படியே வரீங்க. இங்கே ஒரு செயின், ஒரு லாக்கு, சைட்லேருந்து ஒரு செயின், ஒரு லாக்கு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆரியில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை